இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காரு பின்னாடி தான் இருக்கு. என் மாமாவும் அங்கதான் இருக்காரு. சரி. கரிகாலம் கண்ணுல மட்டும் படாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. ஓகேவா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். புடிங்க. அட, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். கையில் என்ன பேக்? இதுல பேக்ல என்ன பணம் இருக்கா? மூணு மணிக்கு மேல பணத்தை பேங்க்ல போட முடியாது. இப்பவே பேங்க்குக்கு போய் பணத்தை கட்ட போறீங்களா? ஆமா சார், ஆமா சார். சரி சரி. அப்புறம் உங்க எல்லாரையும் என் அண்ணன் பையன் கரிகாலம் பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்தேன். வாங்க, உங்களை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஐயா, பேங்க்ல பணம் போடுற வேலை லேட் ஆயிட போகுது. அப்புறமா அறிமுகப்படுத்திக்கலாமே. இல்லம்மா, பேங்க் தான் 3 மணி வரைக்கும் இருக்குமே. ஒரு 2 நிமிஷம் தான், வந்துட்டு போங்க. வாங்க. வாங்க போலாம். இப்போ என்னமா பண்றது? நான் பாத்துக்கிறேன். வாங்க. வாங்க சார். வாங்க. மாமா, நீங்க சந்தேகப்பட்ட மாதிரியே அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க தப்பான ஆளுங்க தான். போலீஸ்காரங்க அங்க வர்றதுக்கு எப்படியும் லேட் ஆயிடும் மாமா. ஒருவேளை அவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்கன்னா அப்புறம் இந்த பழி பூரா சின்ன மாமா மேலதான் விழும். அதெல்லாம் நம்ம ஊர் ஆளுங்க பணம் மாமா. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடாம எப்படியாவது நீங்க அவங்களை பிடிச்சிருங்க. சார், லேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார், ஐயோ, இந்த பேக் எடுத்து தப்பிச்சு ஓடிடு. வேற வழி இல்ல. ஐயோ, பேக் பிடிக்கிட்டு ஓடுறாங்க. பத்து 15 வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தாதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும். சார், எழுதிட்டு போங்க சார். நந்தினி, இவனுங்களை தான் நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தேன். ஐயா, ஏதாவது பண்ணுங்கய்யா. பணத்தை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க. என்ன நடக்குதுங்க? எதுக்கு பணத்தை எடுத்து ஓடுறாங்கன்னு தெரியலையே. ஐயோ மாமா, அந்த சிட் ஃபண்ட் ஆளுங்க பெரிய ஃப்ராடுங்க. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இங்க பக்கத்து ஊர்ல இதே மாதிரி சிட் ஃபண்ட் கம்பெனி ஆரம்பிச்சு பணத்தை சுருட்டிட்டு ஓட பார்த்தானுங்க. கரிகாலன் தான் அவங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருக்கான். ஐயோ ஐயோ, என்ன நம்பி நம்ம எல்லாரும் பணம் போட்டுருக்காங்க. அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுப்பேன்? ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியலையே. வாமா, அவங்க பிடிக்கல. வா, போங்கய்யா, போங்க. சீக்கிரம் போய் பிடிக்கலாம். ஊர்க்காரங்க இங்க வந்தா நம்மள ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. நீங்க என்னடா சந்தோஷமா இருக்கீங்க? நம்மள என்ன செய்ய போறாங்க? குணசேகரன் தானே உங்க பணத்துக்கு நான் கேரண்டின்னு எல்லார்கிட்டயும் சொன்னாரு. ஆமா, அந்த ஆளுதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் அப்பன் குடும்பத்தோட மானமே சந்தி சிரிக்க போகுது. ஊரு முன்னாடி எங்க அப்பன் குடும்பமே அவமானப்பட்டு நிக்கும். அத பார்த்து நான் சந்தோஷப்படதான் போறேன். ஒருவேளை சிட் ஃபண்ட் காரங்க நந்தினி கரிகாலம் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. அப்ப மாட்ட போறது நாம தான். நம்மளதான் தோலை உரிச்சு தொங்க விட போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்? சிட் ஃபண்ட் காரனுங்க மகா கேடிங்க. அவனுங்க தப்பிக்கிறதுக்காக அதுங்க ரெண்டையும் கொன்னு போட்டாவது தப்பிச்சிருவானுங்க. என்னாச்சுமா? போனை எடுக்கலப்பா. நந்தினிக்கு போன் பண்ணுமா? என்னவா, நந்தினிக்கு போன் போகலையா? போன் போச்சுப்பா, ஆனா அவளும் எடுக்கல. ஏன் தான் யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ஹலோ
என்ன சொல்றீங்க? சரி, நான் பாத்துக்கிறேன், வைங்க. என்னப்பா என்னாச்சு? நான் பயந்த மாதிரியே நடந்துச்சுமா. என்னப்பா ஆச்சு? அந்த சிட் ஃபண்டுக்காரங்க மொத்த பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இப்ப பழி மொத்தமும் குணசேகர் மேல விழும். ஆமாப்பா, அவனு தானப்பா சொல்லுவாங்க. அவன் தானே எல்லார்கிட்டயும் போய் பணத்தை போட சொல்லியிருக்கான். ஐயோ, அவங்களுக்கெல்லாம் குணசேகரன் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியலையே. பணம் போட்டவங்க எல்லாரும் சேர்ந்து கோவத்துல குணசேகரனை ஏதாவது பண்ணிட போறாங்கப்பா. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்க விட மாட்டோம்மா. நீ அழாத. நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் குணசேகரட்ட போய் பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் தடுக்கணும். ஊர் ஆளுங்கிட்ட போய் பேசி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்துவோம். வாங்க போலாம். சரி வாங்க. அக்கா அக்கா சுப்லட்சுமி அக்கா, சுப்லட்சுமி அக்கா. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? என்னாச்சு சொல்லு. அக்கா, சிட் ஃபண்ட்ஸ் காரங்கலாம் பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்களா? ஐயோ, ஏய் என்னடி சொல்ற? ஆமாக்கா, ஊரே அந்த ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கு. கடவுளே, இந்த பிரச்சனைய சின்னனை எப்படி சமாளிக்க போகுது தெரியலையே. நம்ம பணமும் என்னாச்சுன்னு தெரியல. பார்க்க போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம் பாடி. சார் சொன்னா கேளுங்க சார், உள்ள போக கூடாது. அம்மா நில்லுமா, பேசிக்கலாம், இருமா அம்மா. அப்படியே இருப்பா, உள்ள போக கூடாது. சொன்னா கேளுமா, போகமா. ஏங்க, நீங்க இப்ப போக வேண்டாம், இங்கே இருங்க. அது எப்படி போகாம இருக்க முடியும்? அவங்க எல்லாரும் என்னதானே பார்க்க வந்திருக்காங்க. நான் இப்ப வெளியே போலன்னா அது ரொம்ப தப்பா இருக்கும். அவங்க எல்லாம் விஷயம் தெரிஞ்சுதாங்க வந்திருக்காங்க. அவங்க கட்டின பணம் எங்கன்னு கேட்டா உங்களால என்னங்க பதில் சொல்ல முடியும்? நான் பண்ண தப்புனாலதான் இப்படி நடந்திருக்கு. அதுக்கு நான் தானே பதில் சொல்லி ஆகணும். நான் போறேன். ஏங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. ஆமா மாமா, போகாதீங்க மாமா. அவங்க தான் வெளியே போக வேண்டாம்னு சொல்றாங்கல்லங்க ஐயா. போகாதீங்க ஐயா. அங்கிள் வேண்டாம் அங்கிள், போகாதீங்க. ஏங்க, சொன்னா கேளுங்க. மாமா போகாதீங்க. சொல்றேன்மா, கேளுங்க. அமைதியா இருங்கம்மா. பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ரொம்ப வருஷமா சேர்த்து வச்ச பணங்கய்யா, அந்த பணம் போயிடுச்சு.